நீங்கள் ஒரு அரசு பள்ளியிலே 6ஆம் வகுப்பு சேர்ந்திருக்கிறீர்களா? உங்களது வகுப்பறையிலே உங்களது ஆசிரியர் சிறப்பாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை கிரகித்துக் கொள்கின்றீர்களா? அப்படியானால் கிரகிக்கும் தன்மை உங்களுக்கு அதிகம் உண்டு. அதற்கு ஆங்கிலத்திலே காக்னிஷன் பவர் என்று கூறுவார்கள். அவ்வாறு கிரகித்ததை உங்களால் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அதற்கு ரிட்டன்ஷன் பவர் என்று கூறுவார்கள். மூன்றாவதாக, ஒரு தேர்வு அறையிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது தேர்வுத்தாளை பார்க்கும் பொழுது கண்கள் இருட்டி கொண்டு வருகின்றதா? உங்களது கைகள் வெடவெடத்து வேர்வை அதிகமாகின்றதா? அப்படியானால் உங்களது ரீகலெக்ஷன் பவர், வெளிக்கொணரும் தன்மை மிக குறைவாக இருக்கின்றது. அதை அதிகரித்து கொள்ள முடியும். அதற்கு நினைவாற்றல் என்று கூறுவார்கள். இந்த மூன்றுக்கும் சேர்ந்து நினைவாற்றல் என்று கூறுவார்கள். சீக்ரெட் ஆஃப் மெமரி, காக்னிஷன் பவர், ரிட்டன்ஷன், ரீகலெக்ஷன். இவற்றை முறையாக ஒரு 10 நாள் பயிற்சி கொடுத்தால் அதை நீங்கள் 6 மாதம் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் 40 மதிப்பெண் பெறுவதை 80ஆகவும், 80 பெறுவதை 90ஆகவும், 90 மதிப்பெண் பெற்றால் 95 அரசு பள்ளியிலே எடுக்கலாம். எனவே உங்களது பிரச்சனை என்ன என்பதை உங்களது பெற்றோரோ அல்லது நீங்களோ நாங்கள் கொடுக்கும் அலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொண்டால் கட்டாயமாக நாங்கள் பயிற்சி அளிக்க முடியும். அதுவும் 10 நாட்கள் கொடுத்த பயிற்சியை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அதிகபட்சம் 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் பள்ளி இறுதித் தேர்விலே, 10ஆம் வகுப்பு பள்ளி இறுதித் தேர்விலே நன்றாக பிரகாசிக்க முடியும். +2 தேர்விலே மிக நன்றாக பிரகாசிக்க முடியும். கல்லூரி தேர்விலே மிக நன்றாக எழுத முடியும். அரசு தேர்விலே மிக நன்றாக எழுத முடியும். இந்த மூன்றையும் பயிற்சியாக எடுத்துக்கொண்டால் காக்னிஷன் பவர், ரிட்டன்ஷன் பவர் அண்ட் ரீகலெக்ஷன் என்ற மூன்றையும் வகுப்பறையிலே சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் மிக நன்றாக சொல்லிக் கொடுக்கின்றார்களோ இல்லையோ, நன்றாக சொல்லிக் கொடுப்பார்கள். அதை நீங்கள் கிரகிக்கும் தன்மை அதிகமாக இருக்கின்ற ஒரு பட்சத்தில் 8 மணி நேரம் வீட்டில் படிப்பதை விட்டு அரை மணி நேரம் படித்தால் போதும். இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டால் போதும், உங்களுக்கு நல்லதே நடக்கும்.